ஒருத்தர் நமக்கு 100 ரூபா மொய் வச்சாருன்னா திருப்பி என்ன வைப்போம்? 100 ரூபா தான் வைப்போம். அவன் 100 ரூபா தானே வச்சான். 100 ரூபா வச்சிருக்கான், 1000 ரூபாய் வையா வைப்போமா என்ன? அதெல்லாம் அதிகம், அவனுக்கு போதும். 100 வச்சோமா அதே போதும். கொடுத்ததை திருப்பி கொடுத்தா போதாதா என்ன? அவன் அப்படி இல்லைங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி 1000 மடங்கு திருப்பி கொடுப்பான். நீங்க எதை கொடுக்கிறீர்களோ. கடல் இணைகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன், கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. நாம தாங்க வெக்கறதுக்கு வழி தெரியாம கலங்கி கிடக்குறோம். அவன் அப்படி இல்ல. நீ என்ன கொடுக்கறியோ திருப்பி கொடுத்துருவான். ஏன்? அவன் எதுவும் எந்த தேவையும் இல்லாத. நீங்க கொடுக்கறத வாங்கி பத்திரமா வச்சுக்கிற ஆளா என்ன அவரு? நீ என்ன கொடுத்தாலும் திருப்பி நீயே வச்சுக்கிடா ராசா, அவரு கையில் கொடுத்துருவான். நமக்கு தான் கொடுக்க மனசு இருப்பது. நீங்க 100 கொடுத்தா 1000 கொடுப்பான், லட்சத்தை கொடுத்தா கோடியா கொடுப்பான். ஆனா நாம ஐயோ அதையும் அவர்கிட்ட கொடுப்பான, நம்ம காசு இல்லையா, நம்ம பத்திரமா வச்சுக்குவோமே. இப்ப நான் போறேன், என்னையே இறைவனுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவான்? தன்னையே கொடுத்துருவான். இப்ப என்ன நான் பண்ணணும்? என்னை கொடுக்கணும். ஆனா என்னை கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லையே. என்னை இழக்கணுங்கிறார். என்னை இழத்தல் என்பதற்கு நான் 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 என்பதை இழந்துரு. எனது 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 தூக்கி போட்டுரு. இந்த ரெண்டையும் விட்டுடு. இந்த ரெண்டையும் விட்டினா தன்னை கொடுத்துருவானே.